ரைட். அர்-ரஜா அர்-ரஜா என்று சொல்லி பெரும்பாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அறிவுறுத்தல்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல் தான் இது அர்-ரஜா என்று சொல்றது. உண்மையிலே ரஜா என்றது ஃபியல் மாது. ரஜா யர்ஜு எதிர்பார்த்தான். ரஜா வந்தால் கட்டாயம் மீன் வரும். எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற கருத்தில் அதை நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். பாருங்க இந்த வசனத்தை. அர்-ரஜா மினத்துல்லாப் மாணவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுல இன்னொரு கருத்து எப்படின்னு சொன்னால் நாங்க இதை மஜ்ஹூல்ல சொல்லலாம். யுர்ஜா மினத்துல்லாப். அர்-ரஜா மினத்துல்லாப் வந்து எங்களுக்கு ஃபியல் முதாரில சொல்வதாக இருந்தால் மஜ்ஹூல்ல யுர்ஜா மினத்துல்லாப் மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. மாணவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐயுராஜிஉ மீட்டுவதற்கு, அவர்கள் மீட்ட வேண்டும் என. துரூசஹும் தங்களுடைய பாடங்களை, குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை மீட்ட வேண்டும் என அவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. அல்லது மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை ஒவ்வொரு நாளும் மீட்ட வேண்டும் என மாணவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. அர்-ரஜா உதாரணமா சொல்லு. அர்-ரஜா மின்குமுல் ஹுது என்று சொல்லுவாங்க அறிவுறுத்தல்கள் இன்ஸ்ட்ரக்ஷன். உதாரணமாக உங்களிடம் நீங்கள் அதாவது அர்-ரஜா மின்குமுல் ஹுது, ஹுதுன்னு சொல்றது அமைதியாக இருக்கிறது. அர்-ரஜா மின்குமுல் ஹுதுன்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக இருக்கணும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்க அமைதியாக இருக்கணும். அதான் யுர்ஜா மின்கும் அல் ஹுது வல் இன்சாத். ரைட். அர்-ரஜா இங்க பாருங்க, அர்-ரஜா மின் வரல்ல, இப்படியும் சில இடங்கள்ல வரும். இது நான் நினைக்கிறேன் உங்க புத்தகத்தில் இருக்கின்ற வசனம். இது ஒரு அறிவுறுத்தல் தானே. அர்-ரஜா பெரும்பாலும் இது விமானத்துல நாங்க பயணிக்கின்ற போது பிளைட்ல வந்து சொல்லுகின்ற ஒரு விஷயம். அர்-ரஜா அல் பகா ஃபி மகா இதுக்கும். பாருங்க, அல் பகா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கிய என்று சொன்னால் அப்படியே இருக்கிறது. என்ன பக்கிய யபுகா, பகா யபுக்கி என்று சொன்னால் அழுகிறது. பக்கிய யபுகா என்று சொன்னால் மிச்சமாக எஞ்சி இருக்கிறது. மா பக்கிய மினத்த ஆம்னு சொல்றது சாப்பாட்டுல எஞ்சியவை மிச்சமாக இருக்கின்றவை. இங்க அல் பக்கான்றது அப்படி. இப்ப இங்க அல் பகா உஃபி மக்கா இதுக்கும். மகாதுன் மகாதுன்னு சொன்னால் நாங்க ஆசனங்களுக்கு சொல்றது சீட். நாங்க இப்ப வாகனத்துல இருக்கின்ற இந்த சீட்டுக்கு ஆசனங்களுக்கு நாங்க குர்சி என்ற சொல்ல யூஸ் பண்ண மாட்டோம். மகாது என்ற சொல்லத்தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுடைய ஆசனங்களில் நீங்கள் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. எதுவரைக்கும் ஹத்தா தத்தவக்கஃபத் தாயிரத்து தமாமன். தமாமன் சொல்வது முழுமையாக, முற்றிலும் உண்டு கருத்து. பூரணமாக அல்ல, முழுமையாக, முற்றிலும். அப்படிங்க முழுமையாக. தவக்கஃப என்று சொன்னால் நிற்கிறது, தானாக நிற்கிறது. தவக்கஃப யதவக்க விமானம் தாயிரா. அப்ப ஹத்தா தத்தவக்கஃபத் தாயிரத்து தமாமன் விமானம் முழுமையாக நிற்கும் வரைக்கும் உங்களுடைய ஆசனங்களிலே அமர்ந்திருக்குமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது. இது அப்படித்தான் நாங்க மொழிபெயர்க்க வேண்டும். இது ஒரு அறிவுறுத்தல். சரியா? அர்-ரஜா உங்களுடைய ஆசனங்கள். மகாதுன்னு சொன்னால், மகாதுன்னு சொன்னால் ஆசனம், சீட். இப்ப மகாது சையாரா வாகனத்துல அந்த ஆசனத்துக்கு சொல்ற ஆசனம் என்றால் சீட். சரியா? உங்களுடைய ஆசனங்களிலே நீங்கள் அப்படியே இருக்கணும். எஞ்சி இருக்கணும் இல்ல, அப்படியே அல் பகாஉ ஃபீ மகாஇதுக்கும் ஹத்தா ததவக்கஃபத் தாயிரத்து தமாமன் விமானம் முழுமையாக நிற்கின்ற அளவுக்கு, நிற்கும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆசனங்களில் அமர்ந்திருக்குமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது. நான் கொஞ்சம் கையாள மடியால போட்டுத்தான் இப்படியான வசனங்களை நாங்க மொழியாக்கம் செய்ய வேண்டும். சரியா? ரைட். அப்ப இது அர்-ரஜா. யுர்ஜான்னு சொல்லியும் உங்களுக்கு இதே வசனத்தை மாத்தலாம். யுர்ஜா மினத்துல்லாப் ஐ யுராஜிஉ துரூஸஹும் குல்ல யௌம், அல்லது யுர்ஜா சரியா ஐ யப்க ஃபீ சாரி யுர்ஜா ஐ யப்கவு ஃபீ மகாஇதுக்கும். ஜம்ல வரணும். யுர்ஜா வந்தால் அங்கல நாங்க வந்து அன்ன சேர்த்துக்கணும். அல்லது மஸ்தர போடலாம். யுர்ஜா அல் பகான்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. அல்லது யுர்ஜா ஐ யப்கவ் ஃபீ மகாஇதுக்கும் ஹத்தா ததவக்கஃபத் தாயிரத்து தமாமன். யஜிபு அலா யதஹத்தமு அலா யன்பகி அலா. யஜிபு அலா இதெல்லாம் ஒரே கருத்து. மஸ்ட், கட்டாயம், அவசியம். யஜிபு அலா யதஹத்தமு அலா யன்பகி அலா கட்டாயம் செய்ய வேண்டும், அவசியம் செய்ய வேண்டும்னு சொல்லுது. பாருங்க,
يتحتم على المصريين يتحتم على المصريين الحفاظ على مورد النيل لتبقى مصر في نعمة. எகிப்தியர்கள் மீது கடமையாகும், அவசியமாகும். என்ன செய்யறது அவசியம் தான்? அல் ஹிஃபால், ஹாஃபலட மஸ்தர் தான் ஹிஃபால், பாதுகாப்பது. ஹாஃபல யுஹாஃபிது முஹாஃபதத்தன் அல்லது ஹிஃபாதன். அல் ஹிஃபால் பாதுகாப்பது. அல மௌரிதின் நீர், நைல் நதி வளத், மௌரிதுன்னு சொல்றது வளம். மௌரிதுன் அட பன்ம மவாரித், வளம வளங்கள். மவாரித் மாஇயா நீர் வளங்களுக்கு நாங்க சொல்றது. மௌரிது நீர் சொல்றது அந்த நீர்ன்றது ஒரு பெரிய ஒரு வளந்தேனே, ஒரு சொத்து. சரியா? அப்ப நைல், இப்ப நீர் என்று சொல்றது வந்து நீங்க வழங்கோ நைல் நதியா, மௌரிதின் நீர் நாளடை அல்ல, இது நைல், நைல் நதியை சொல்ல வரார். நைல் நதி வளத்தை பாதுகாப்பது எகிப்தியர்கள் மீது அவசியமாகின்றது, கடமையாகின்றது. எதற்காக என்று சொன்னால் பாருங்க, லிதபுகா இருப்பதற்காக வேண்டி, எஞ்சி இருப்பதற்காக வேண்டி. எது என்று சொன்னால் மிஸ்ரு எகிப்து, ஃபீ நிஅமத்தின் அருள் மிக்கதாக. நிஅமான் என்றால் உங்களுக்கு தெரியும் அருள், இந்த கருத்து. அப்ப எகிப்து அருள் மிக்கதாக தொடர்ந்தும் இருப்பதற்கு நைல் நதி வளத்தை பாதுகாப்பது எகிப்தியர்கள் மீது கட்டாயமாகின்றது, அவசியமாகின்றது. இந்த வசனத்துக்கு நாங்க இப்படி சொல்லுவாங்க, யஜிபு அலைனா